எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு கறி குழம்பு பண்ண போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கசகசா தான் அதோடய ஃப்ளேவரே கொடுக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, செவந்து வர வரைக்கும். கருவை விட்டுடாதீங்க. இப்போ இதுமாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டுது. இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இதுமாதிரி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டுது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் எப்போதும் எண்ணெயில் தான் வதக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரத்துக்காக. இதை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக்காகி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு இருந்ததுன்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதாவது மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து நல்லா வந்துட்டுது. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு சுருளாக வதங்கி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படியே போட்டு கூட வேக வைக்கலாம், இல்லாட்டி தனியாக வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கறியை சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கறியை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கறியும் இந்த மசாலாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுது. நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கறி எத்தனை விசிலில் நீங்கள் வேகுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ குக்கரோட ஸ்டீம் போயிட்டுது. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு எப்படி வந்திருக்குதுன்னு.
பாருங்க அம்மா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிட்டுது. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் திறந்து வச்சு நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ 3-4 நிமிஷம் ஆயிட்டுது, குழம்பு நல்லா திக்காகிட்டுது. இதில் வந்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் சாதத்து கூட இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்தலாம். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அதாவது வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது, வழிபாடுதான் ஏது என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.